ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே காலையில. சண்டேனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சோம்பேறித்தனமா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் அன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா வந்து எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு லேட்டா வந்து எந்திரிச்சிருந்தேன். இன்னைக்கு கிரிவலத்துக்கு நான் சண்டே வந்து ஈவினிங் வந்து போறோன்றதால பார்த்தீங்கன்னா, காலையில தலை குளிச்சாச்சு. இந்த வெயில் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் குளிச்சா கூட போதாது போல இருக்கு. அந்த மாரி தான் இருக்கு. டெய்லியும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு ஆசை. ஆனா வந்து சொல்லவே முடியல. 3 நிமிஷத்துல வந்து வீடியோ பெருசானாலுமே வந்து டக்குன்னு வந்து நம்ம செய்யற ரொட்டீன வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி சொல்லவே முடியல. அதனால கடகடன்னு சுருக்கமா வந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி வந்து பார்க்கலாமா? ஒரு பையன் பாரதினா அவர் பேருமே வந்து பாரதி தான். ஸ்டோரியில வர பாரதி. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாசல்ல கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து கோலம் போடுவானாம். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, "என்னடா நீ எப்ப பார்த்தாலும் வந்து கோலமே வந்து போட்டுட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் நீ வந்து ஆம்பள பையன் மாரி வந்து நடந்துக்கோ. எப்ப பார்த்தாலும் வந்து கோலம் போட்டுட்டு இருக்க" அப்படின்னு வந்து கேலி செஞ்சு சிரிச்ச உடனே, அவங்க தாத்தா கிட்ட போய் அழுதுகிட்டே போய் சொல்றானா, "இந்த மாரி எனக்கு பிடிக்கும்னு சொல்றதால தாங்க தாத்தா நான் வந்து கோலம் வந்து போடுறேன். எல்லாம் வந்து கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கோலமே வந்து போட மாட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லி அழுதுகிட்டே இருந்தானா. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம், "நீ இந்த மாரி சொல்றது தான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நமக்கு பிடிச்சத அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக எதையுமே வந்து நம்ம வந்து மாத்திக்க கூடாது. மத்தவங்க நம்மள பார்த்து விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த கை விடணும்னா இந்த உலகத்துல வந்து யாருமே பிடிச்ச விஷயத்த வந்து செய்யவே முடியாது. மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு அந்த காதெல்லாம் வாங்கிக்காம உனக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இரு. அதுவே உன்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்திரும்" அப்படின்னு வந்து அந்த தாத்தா வந்து சொல்லியிருக்காராம். இந்த ஸ்டோரியில வர மாதிரிதான் எதையுமே வந்து நமக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து அதை வந்து செய்யணும். அதுக்காக அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக எதையுமே நம்ம விடக்கூடாது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். என்னோட விஷயமே வந்து சொல்றேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எப்பவுமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோடனே ரீச் இருக்காது. இப்பயும் வந்து அந்த அளவுக்கு நாங்க எதுவும் முன்னேறலாம் கிடையாது. ஏதோ வந்து போட்டுட்டே இருக்கோம். அப்ப வந்து ஏதோ வந்து வீடியோ வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா யூடியூப்ல சம்பளம்னு ஒண்ணு வாங்கின பிறகு என்னதான் இவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னு ஒண்ணு பாத்துருந்தாங்க. பெருசா வளர்னாலும் ஏதோ கொஞ்சம் பேர் தெரியற அளவுக்கு இருந்தோம். இன்னுமும் வந்து வளரணும். அன்னைக்கு வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறதால நான் வீடியோ போடாம இருந்தா உங்களுக்குமே நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்க மாட்டேன். இன்னுமே வந்து கடவுளர்களால நான் இன்னுமே மேல மேல வளர்ந்து வரணும். அதனால உங்களுக்கு பிடிச்சத அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு எதையும் வந்து விடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்க வந்து செய்யுங்க. அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா, டிஃபன் செய்யறதுக்கே எதுவும் மைண்டே கிடையாது. இட்லி மாவு இருக்கு. இருந்தாலும் வந்து ஏதோ கூழ் மாரி சாப்பிடணும் போல இருக்கு. பசங்கள போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கூழ் எனக்கு இல்லையா. அதனால இன்னைக்கு சும்மா கொஞ்சமா போட்டு உளுந்தங்கஞ்சி தான் செஞ்சிருந்தேன். சூப்பரா இருந்தது. பசங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு யோசிச்சுட்டே செஞ்சிருந்தேன். பசங்களுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தாங்க. நல்லா தேங்காய் பூலாம் போட்டு நல்லா வெயிலுக்கு வந்து கூழ் குடிக்கிற மாதிரி இருந்தது. நல்லாவே இருந்தது. கருப்பு உளுந்த கஞ்சி வந்து பெண்கள் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எடுத்துக்கணும். இது வந்து நான் பொடி பண்ணி வச்சு சாப்பிடுவேன். இப்ப கொஞ்ச நாளா வந்து விட்டுட்டேன். அன்னைக்கு என்னவோ திடீர்னு வந்து இது சாப்பிடணும் போல இருந்தது செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் அஜிக்கு தான் வந்து குடுத்திருந்தேன். நல்லா இருக்கா பார்த்து டேஸ்ட் வந்து சொல்லுன்னு. அவனுக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு 2 பேருமே 1 1/2 கப்பு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து காலையில டிஃபன் எங்களுக்கு அதுதான். நாங்களுமே வந்து அதான் சாப்பிட்டுருந்தோம். எல்லாருக்குமே அதுதான்.